ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். என்னை பற்றி அவரையும் அவரை பற்றி நானும் பேச போகிறோம். எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அவர் சொல்ல போகிறாரு. அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பாரு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எப்பாரு காமெடியாகவே பேசிகிட்டு இருப்பார். எப்பாரு என்னை வச்சு ஓட்டிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கேலி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து அவர்கிட்ட எப்பாரு இப்படி சொல்கிறேன்னு திட்டுவேன் செய்வேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னை அவருக்கு பிடிக்குமாங்கிறது தெரியாது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி எங்கிட்ட கேட்காம இது வரைக்கும் எந்த விஷயமே சொன்னதில்லை, செஞ்சது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய்வார். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயமாலும் நிறைய பண்ணுவார். எனக்கு ஒரு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு வந்து தருவார். காலையில் சொன்னால் சாயந்தரம் வாங்கிட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லுவார். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சம்சாரத்துக்கு பிடிச்ச விஷயம் வந்து கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க. எப்போவுமே கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறது எனக்கு பிடிக்காது. சத்தம் போட்டு பேசுகிறது எனக்கு பிடிக்காது. இது ரெண்டு விஷயம் இல்லைன்னா அவங்கள மாதிரி யாரும் இருக்க முடியாது. அதாவது ஜாலியான டைம் தான். ஆனால் வந்து இது ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுங்களா? எப்போ பாரு சைலண்ட்டாக வந்து அங்கம் தூண்டி விட்டு போயிடுவார். காமெடின்ற பேரில் காமெடியே ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப கோவம் வர மாதிரி காமெடி பண்ணிட்டு போயிடுவார். ஒவ்வொரு டைமும் வெளியில் எங்கேயாச்சும் போனாலும் டக்குன்னு காமெடி பண்ணிடுவார். டென்ஷன் நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம், அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணி மொக்கையாக்கிட்டு போயிடுவார். எப்போ பாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக வண்டியில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு கார் வந்துச்சு. ஆப்போசிட் கார் வரும்போது அது மேலே இடிக்கிற மாதிரி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் அவர் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அந்த கார் இடிக்க வர டைமில் அவர் வண்டி ஸ்லோ பண்ணும்போது நான் எட்டி குதிச்சிட்டேன். அவர் கொஞ்சம் தூரம் போய் பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது எங்கடா நான் காணன்னு அவர் தேடினார். நான் பாதி தூரத்துலேயே இறங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு டைம் நடந்துச்சு. அந்த விஷயத்த வந்து எல்லாத்துலேயும் சொல்லுவார். இவன் சரியான அளவுக்கு நான் வண்டியில் விழுந்தாலும் நான் மட்டும்தான் விழுகணும். இவன் தப்பிச்சுக்கொண்டு வண்டி எங்கே போனாலும் தப்பிச்சிருவா. வண்டியில் இறங்கும் போது இது மாதிரி ஒரு வண்டியோட டச் ஆகும் போது பயந்து டக்குன்னு குதிச்சிருவா. நான் தான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். எங்கள் ஹஸ்பண்ட் அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது சரியான அனிமல்ஸ் ஆன ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் பெரிய மிருகங்களாட்ட ஒவ்வொன்று சேட்டை பண்ணிகிட்டே இருப்பார். இந்த வங்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் தங்கச்சியாக நினச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.